ஹலோ ஆல். ஸோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ கேஸ் ஸ்டவ் நம்ம பார்த்தோம்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் இருக்குது. ஸோ நம்ம பார்க்குறது வந்து விலையும் ஓரளவு கம்மியாக ப்ரைஸில் இருக்கணும், அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லா இருக்கணும். ஸோ அது மாதிரி நம்ம பார்க்குறது. ஸோ அதில் நம்ம சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கைத்தான் 3 பர்னர். ஸோ இதுதான் வந்து கைத்தான் கம்பெனின்னு போட்டிருக்காங்க. இதில் இருந்தால் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதை சூஸ் பண்ணுற ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விலை 2749 ரூபா அதோட ப்ரைஸு. அதே மாதிரி ரிவ்யூஸும் வந்து ஓரளவு டீசென்ட் ரிவ்யூஸாக இருக்குது. பில்ட் குவாலிட்டி 4.0, பர்னர் குவாலிட்டி 3.9, டிசைன் 4.1 அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை பற்றி நான் யூடியூப்லாம் தேடி பார்த்தேன், நல்ல ரிவ்யூஸே கொடுத்துருக்காங்க. இதை வாங்கலான்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ இதுதான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இது ஆர்டர் போட்டு வரதுக்கு ஒரு வாரம் ஆகும், பரவாயில்ல வெயிட் பண்ணியே வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கோம். அது வீடியோ தான் பார்க்க போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ நம்ம ஆர்டர் பண்ண அந்த கைத்தான் கேஸ் ஸ்டவ் ஒரு வழியாக வந்துருச்சு. ஸோ இது கைக்கு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆச்சு மக்களே. ஸோ ஒரு வாரம் வெயிட் பண்ணி இதை நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம். பார்க்கலாம் எப்படி நல்லா இருக்கா இல்லையா எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு அந்த கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணோம் இல்லையா, அது பற்றி கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் கேர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுற்றி தெர்மாக்கோல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பேக்கிங்காக. ஸோ பேக்கிங் வந்து இது வந்து ஒரு டீசெண்டான பேக்கிங், ஓகேங்களா. ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, சூப்பர்னு சொல்ல முடியாது, ஒரு ஓகேவான ஒரு பேக்கிங் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாரண்ட்டி கார்டு அது கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் எடுத்து பார்க்கலாம். இதுதான் அந்த கைத்தான் கேஸ் ஸ்டவ். ஸோ வெயிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வெப்சைட்டில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 5 kgன்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா. வெயிட்லாம் ஓகே தான். அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பர்னர்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி அந்த பர்னர் மேலே ஒன்று கொடுப்பாங்கள்ல, அந்த நம்ம பாத்திரம் வைக்கிறதுக்கு, அது நல்லா கட்டி டைட்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து மூவ் ஆகாமல் நமக்கு வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது பேர் அந்த கேஸ் ஆன் பண்ண நாப்பு, அந்த நாப்பும் நல்லா தான் இருக்குது. நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகே டீசெண்டான லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சிலிண்டர் கனெக்ட் பண்ணுற ஹோஸ், அது பார்த்திங்கன்னா ஸ்டவ்வுடைய பேக் சைடு இருக்குது. பேக் சைடில் சென்டரில் கொடுத்துருக்கான், சரியா. சைடில் கொடுக்கல, சென்டரில் கொடுத்துருக்கானுங்க. சென்டரில் 360 டிகிரி ரொட்டேஷன். நம்ம ரைட் சைடு வேணாலும் நம்ம திருப்பிக்கலாம், லெஃப்ட் சைடு வேணாலும் நம்ம திருப்பிக்கலாம். அந்த மாதிரி 360 டிகிரி ரொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க, ஓகே. இது சில பேருக்கு வந்து செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் வாங்குறதா இருந்தால் எப்படி நீங்கள் பிளான் பண்ணி வாங்க. பேக் சைடில் சென்டரில் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் வந்து நம்முடைய அடிப்பகுதி, அந்த கேஸ் ஸ்டவோட அடிப்பகுதி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த நாப் கனெக்ட் ஆகி சென்டராக ஒரு ஸ்டீல் பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து தனித்தனியாக 3 கனெக்ஷன் கொடுத்து 3 பர்னருக்கும் கேஸ் போகிற மாதிரி நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து அந்த ஸ்டீலாக இருக்குது இல்லையா, அந்த சிலிண்டர் கனெக்ட் பண்ணுற ஹோஸு, அது கூட கனெக்ட் ஆகிற ஸ்டீல். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பர்னர்ஸுக்கும் போகிற அந்த ஸ்டீல் பைப் இருக்கு இல்லையா, அது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து போக போக நமக்கு என்னென்னலாம் எப்படி இருக்குது ரியல் டைமில் அப்போ தான் நமக்கு தெரியும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அந்த ISI சர்டிஃபிகேஷன், அது சீல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேனுஃபேக்சர் பைன்னு சொல்லி அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சில நேரங்கள் கழித்து அதுக்கப்புறம் தான் நமக்கு பெரிய ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்த பீஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸாக இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் போடுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கம்பி வச்சு கீறுவாங்கள்ல, இந்த கீறி விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஸ்க்ராட்சாக இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி டென்ட்டு, இது தெரியும்னு நினைக்கிறேன். டென்ட்டஸ்லாம் அந்த சின்ன சின்ன வளைஞ்சிருக்கு, சில இடங்களில் அடிபட்டு வளைஞ்சிருக்கு. ஸோ இது நம்ம யாரை போய் நம்ம கேட்க முடியும். இந்த மாதிரி அனுப்புகிறாங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறோம், இப்படியா வரும். இது கம்பெனிக்காரனை கேட்குறதா இல்லை யாரை போய் கேட்குறது, ஃப்ளிப்கார்ட்டை கேட்குறதா. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த டென்ட்டு கூட ஓகே, ஏன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து மேபி டேமேஜ் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த ஸ்க்ராச்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய இந்த கம்பி வச்சு இந்த தேய்ச்சா மாதிரி இருக்குது. ஸோ நான் வீடியோலாம் காட்டுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய ஒரு இடத்துல கூட இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஒரு 4-5 இடத்துல வந்து இருக்குது இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ்லாம்.
ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இது எப்படி இந்த பொருள் நமக்கு அனுப்புகிறானுங்க, இல்லை வேறு யாராச்சும் ரிட்டர்ன் போட்டு அனுப்பிச்சி விட்டானுங்களா, அது என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறமேட்டு இதை ஓப்பன் பண்ணி இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா வந்து இவ்வளோ ஸ்க்ராட்சோடு நம்ம இந்த பொருளை யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு காசு கொடுத்து ஒரு புது பொருள் தான் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். இந்த மாதிரி நம்ம பொருள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரே ஃப்ளிப்கார்ட்டில் ஒரே நல்ல விஷயம் வந்து ரிட்டர்ன் பாலிசி. பாருங்கள் ஸ்க்ராட்ச்லாம் பாருங்கள், தெரியும் நீங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்க்ராட்ச்லாம். இந்த ரிட்டர்ன் பாலிசி இருக்குது, அதனால் வந்து இதை ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஃபண்ட் இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் வாங்குறதுக்கு மனசு வரல. ஏன்னா வந்து இது ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கே 1 வாரம் ஆச்சு. திரும்பவும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம 1 வாரம் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். 1 வாரம் ஆகுமா எவ்வளோ ஆகும்னு தெரியல. அதனால் வந்து நம்ம அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ ஸ்க்ராச்சஸ் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பொருளை நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ரிட்டனுக்கு பேக் பண்ணியாச்சு, பேக் பண்ணி வச்சாச்சு. அவங்க வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். எனக்கு வந்த பொருள் வந்து இந்த மாதிரி இருக்குது. மேபி இது நல்ல ப்ராடக்டாகவும் இருக்கலாம். நீங்கள் என்ன அந்த ப்ராடக்ட் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து சரி கடையிலே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போய் பட்டர்ஃப்ளை கம்பெனியில் வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கியாச்சு. ஸோ அந்த வீடியோ அடுத்து வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, மறக்காமல் வச்சு